श्रीमन्महापूर्णकुलाब्धिचन्द्रं गोपालसूरीन्द्रतनूजरत्नं तत्प्राप्तवेदार्थयुगार्थबोधं श्रीश्रीनिवासगुरुम् आश्रयामः। वरददेशिककृपापात्रं धीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। गुरुमुखनद्युज्य प्रागवेदानशेषान् नरपति परिक्लप्तं शूलकमादादुगामः स्वशरम् अमरवन्त्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्दं विष्णुचित्तं नमामि. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே வாரந்தோறும் 2 நாள்கள் திருப்பல்லாண்டு அனுபவம், திவ்ய பிரபந்த அனுபவத்துல திருப்பல்லாண்டு முதல் பிரபந்தம். அப்பேற்பட்ட அந்த பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சர்வேஸ்வரன், உயர்வர உயர்நலம் உடையவனான அந்த எம்பெருமான் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக இருக்கிறான். அப்படி நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தான் என்கிற பெருமை அந்த எம்பெருமானுக்கு இருக்கிறது. ஒன்னும் தேவும் உலகும் மயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான். இப்படி அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை கணிசியாமல் அந்த எம்பெருமான் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக அந்த அன்புக்கு வசப்பட்டு அவனை பல்லாண்டு என்று காப்பிடுகிறார் ஸ்ரீ பெரியாழ்வார், அந்த விஷ்ணு சித்தர். அப்பேற்பட்ட அந்த பெரியாழ்வாரிடத்தே எம்பெருமானாருக்கு இருந்த பக்தி என்ன? சோராத காதல் பெருஞ்சொழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடம் பான்மையந்தால் பேரால உள்ளத்தி ராமானுஜந்தன் பிறங்கிய சீர் சாரா மனிஷரை சேரேன் எனக்கென்ன தாழ்வினியே. அப்படி அந்த எல்லா உயிர்களிடத்தும் அன்புடையவனாக எல்லாவற்றுக்கும் பாதுகாவலன் அந்த எம்பெருமான், அவனை காக்கும் இயல்பினன். அப்படி என்று அவனை எண்ணாமல், அவனே இரட்சகன் என்று எண்ணாமல், காதல் மிகுதியால் அவனுக்கு என்ன வருகிறதோ என்று பயந்து திருப்பல்லாண்டாலே வாழ்த்தி காப்பிட்டார் பெரியாழ்வார். அப்பேற்பட்ட அந்த பெரியாழ்வாருடைய திருவடிகளை உள்ளத்து கொண்ட எம்பெருமானார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாருடைய மங்கள குணங்களை எல்லாம் தங்களுக்கு பற்றாக கொண்டுள்ள மனிதரை நாம் அணுக வேண்டும். அப்படி எம்பெருமானாருடைய அந்த பெரியாழ்வாரின் திருவடிகளையே உள்ளத்து கொண்ட எம்பெருமானாருடைய மங்களமான குணங்களை தங்களுக்கு அதையே பற்றாசாக கொள்ளாத மனிதன் அணுக மாட்டேன், சாரா மனுஷரை சேரேங்கிற. அப்ப சோராத காதல் பெருஞ்சொலிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராது அவனை பல்லாண்டு என்று காப்பிடும். அப்போ முழுமையான பக்தி, அந்த பக்தி ரூபாபண்ண ஞானம், அந்த பக்தி ரூபாபண்ண ஞானத்துல பெரியாழ்வாருக்கு அன்புதான் மிகுந்து இருந்தது. சோராத காதல், தளராத பேரன்பு இருந்துதான். அதனால பெருஞ்சொலிப்பால்ங்கிறார் அமுதனார். இந்த வெள்ளத்திடை காணும் சுழி போல் பேர் அன்பு சுழியில் அகப்பட்டு ஆலங்கால் பட்டார். அந்த சுழி அப்படியே சுத்தி சுத்தி வரும் நீர்ல, அது அப்படியே உள்ள இழுத்துரும். அப்படி எம்பெருமான் மீது கொண்டுள்ள அந்த ஆறாத காதல், தீராத காதல், தொல்லை மாலை, இப்படி சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபடும் மக்கள், இது ஒரு தொல்லை மாலை. இப்படிப்பட்ட இதை எண்ணாமல் ஒன்றும் பாராது தொல்லை மாலை, இந்த மாதிரி அடியன் துன்ப கடல்ல இருக்கேன்னு எம்பெருமான்ட்ட விண்ணப்பிக்கல. தொல்லை மாலை ஒன்றும் பாராது, அவனுடைய பெருமைகளை ஒன்றும் பாராது. அவன் சர்வேஸ்வரன், சர்வசக்தி அப்படிங்கிற அந்த பெருமைகளை பாராது பல்லாண்டு பல்லாண்டு என்று காப்பிடும் பான்மை என்றால், உலகில் சாதாரணமான மனிதர்களை வணங்கி வாழ்த்துகிறோமே, அதுபோல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று தொடங்கி உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று இப்படி
எம்பெருமானை வாழ்த்துவதே தமக்கு இயல்பாக உடைய அந்த பெரியாழ்வார் திருவடிகளை பேராத உள்ளத்தி ராமானுஜன் அப்பேற்பட்ட அந்த பெரியாழ்வார் திருவடிகளை தமது உள்ளத்திலிருந்து கலற்றாமல் உள்ளத்திலே பொருத்தி வைத்துள்ளார் எம்பெருமானார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாருடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகம் என்ன, திவ்யமங்கல குணம் என்ன, அதை பற்ற வேண்டும். அப்படி பற்றாத மனிதரை நான் பற்ற மாட்டேன். சாரா மனிதரை சேரேன், எனக்கென்ன தாழ்வினியே. அந்த பெரியாழ்வாருடைய திருவடிகளை உள்ளத்தே கொண்ட அந்த எம்பெருமானாருடைய அருளுக்கு இடமான எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று பெரியாழ்வாருக்கு மங்களாசாசனம் செய்து அந்த பெரியாழ்வாருடைய அந்த திருவடிகள் பேராமல் எம்பெருமானார் திருவுள்ளத்திலே இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாருக்கு மங்களகரமான திவ்ய விக்கிரகம், மங்களகரமான அந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. அப்போ எம்பெருமானார் தன் திருவுள்ளத்திலே பெரியாழ்வார் திருவடிகளை கொண்டுள்ளார். அதனாலே அவருக்கு எல்லா மங்களங்களும் இருக்கிறது. அப்படி அந்த அந்த மங்களங்களையே நாமும் பற்ற வேண்டும் அப்படின்னு அமுதனார் இந்த ராமானுஜ நூத்தந்தாதி பாசுரத்திலே அற்புதமாக காட்டியுள்ளார். இப்போ நாம் பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டு, அதற்கு அமைந்த வியாக்கியானம் திவ்யார்த்த தீபிகை. மகா வித்வான் ஸ்ரீ காஞ்சி சுவாமி பரமகருணையோடு நமக்கெல்லாம் அளித்த அந்த திவ்யார்த்த தீபிகை. அதுல இப்ப 4வது பாசுரம் இப்ப நாம பார்க்க போறோம். எல்லாரும் எடுத்துங்கோ. 4வது பாசுரம். ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடுமனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்னு பாடுமடம் உடைப்பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு ஊருமினே. 3வது பாசுரத்திலே வாளாட்பட்டு என்று அந்த பகவல் லாபார்த்திகளை வாளாட்பட்டு நின்றீர் உள்ளீர்கள் வந்து என்று எம்பெருமானுக்கு அடிமை தொழிலே ஈடுபட்ட அந்த பாகவதோத்தமர்களை அழைத்தார். அதற்கு பின்பு கூலாட்பட்டு நின்றீர்களை இந்த மண்டலத்திலே உண்டியும் உடையும் முக்கியமாக கொண்டுள்ள உங்களை சேர்க்க மாட்டோம் என்றார். வாளால் பட்டு நிற்கக்கூடிய தொண்டர்களை அழைத்தார். கூலாட்பட்டு நிற்கக்கூடிய சம்சாரிகளை எல்லாம் அவர் தள்ளிவிட்டார். ஆனா இந்த பாசுரத்துல கைவல்ய அனுபவத்தை விரும்பி உபாசனை செய்பவர்களே நீங்கள் என்று தொடங்குகிறார். அப்ப இந்த இடத்துல இந்த பாசுரத்துல கைவல்யார்த்தியை அழைக்கிறார். ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து. ஏடு அப்படின்னா என்ன அர்த்தம்? பொல்லாங்கு, பொல்லாத ஸ்தானம். ஏடு நிலம், பொல்லா நிலத்தில் இடுவதற்கு முன். ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து. வந்து எங்கள் குழாம், எங்கள் குழாம் எப்படி இருக்குன்னு கேட்டோம். அனன்ய பிரயோஜரான எங்கள் திரளிலே, எங்கள் கூட்டத்திலே வந்து சேர்ந்து. நாங்கள் அனன்ய பிரயோஜனங்களாக இருக்கிறோம். இது தொண்ட குளம். அப்பேற்பட்ட இந்த உயர்ந்த அடியார்கள் குழாங்கள்ல நீங்கள் வந்து கூடுமனம் உடையீர்கள், ஒன்றாய் சேர்ந்து விட வேணும் என்கிற விருப்பம் உடையவர்களாய் இருந்தால் வரம்பொழி வந்து, வரம்பு ஒளி வந்து, நீர் இட்டுக்கொண்ட வரம்பை ஒழித்து வந்து எங்களோடு சேர்ந்து ஒல்லை சீக்கிரமாக வந்தொல்லை கூடுமினோ. கூடுமின் எங்களோடு சேர்ந்து விடுங்கள். அப்படி சேர்ந்த பின்பு கூடுமினோ, கூடுமின் ஓ வந்து சேருங்கள். அப்படி சேர்ந்த பின்பு நாடும் நகரமும், நாடும் சிற்றறிவு உள்ளவர்களும், நகரமும் பேரறிவு உள்ளவர்களும். அப்ப நாடும் நகரமுங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. நாடும் நாட்டில் உள்ளவர்களும், நகரமும் நகரத்தில் உள்ளவர்களும். இதுபோக நாடும் சிற்றறிவு உள்ளவர்களும், நகரமும் பேரறிவு உள்ளவர்களும்
ஏன்னா நகரத்தாருக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியாவே இருக்கும். அதனால காட்டுறார். நன்கு அறிய, நன்றாக அறியும்படி நமோ நாராயணாய என்று திருமந்திரத்தை சொல்லிக் கொண்டு பாடும் மனமுடை, பாடுகின்ற எண்ணத்தையுடைய பக்தர் உள்ளீர், பிரேமத்தை உடையீராகில். அப்பேற்பட்ட அந்த பக்தர்களுக்கு அந்த எம்பெருமான் மீது உண்டான அந்த அன்பு வந்து எங்களுடன் வந்து பல்லாண்டு கூறுமின் ஓ, பல்லாண்டு கூறுமின் ஏ, பல்லாண்டு கூறுமினே, கூடுமினோன்னு முதல்ல ஓன்னு அழைச்சார். இப்போ கூடுமினே, கூடுமின் ஏ அப்படின்னு ஈற்றசையோட சொல்றார். மங்களாசாசனத்தை பாடுங்கள் என்று சொல்கிறார். அப்ப இந்த பாசனத்துல ஏடுனா பொல்லாங்கு, ஏடு நிலம், பொல்லா நிலத்தில் இடுவதற்கு முன் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். அப்ப அந்த கைவல்யார்த்தியை அழைக்கிறார். அவர்கள் அடையப் போகும் அனர்த்தத்தை நோக்கி விரைந்து அழைக்கிறார். சீக்கிரம் இங்க வந்துருங்கோ, ஏடு இடத்திடுவத முன்னம் வந்து எங்கள் குலாம் புகுந்து. அப்ப நீங்க சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு அழைக்கிறார். ஏன் அப்படி அவர் அழைக்க அப்படி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இகச்சேத வேதோ அத சத்தியமஸ்தி நச்சேதி அஹோ வேதீன் மகதி வினிஷ்டிஹி. அதாவது அந்த ஒரு பிரம்ம ஞானத்துல ஒரு விதமாக ஆசக்தி அதிசயம் உடைய சிஷ்யனுக்கு ஒரு கிருபையை அந்த குரு வழங்குகிறாராம். அப்பேற்பட்ட அந்த பிரம்ம ஞானத்தின் பெருமையை புகழுகிறார். ஏழு இடத்தில் இடுவதன் முன்னம் வந்து, ஒருவேளை நீங்க கைவல்யத்துக்கு ஆசைப்பட்டீரோ, பிரம்ம ஞானத்தோட பெருமை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேனோ உபனிஷத்துல உண்டு அற்புதமான வாக்கியம் இது. பூதேஷு பூதேஷு விசித்திய தீராக பிரத்யேயாஸ்மாது லோகாது அமிர்தா பவந்தி. அற்புதமான இந்த ஸ்ருதி வாக்கியம். இக அவேதி சேது, இந்த ஜென்மத்திலேயே பிரம்மத்தை அறிந்து கொண்டால் அத சத்தியம் அஸ்தி, அவன் இருந்தவனாக ஆகிறான். அப்போ பிரம்ம ஞானம் ரொம்ப வேணும். பிரம்ம ஞானத்தை அறிந்து கொண்டவன் தான் இருப்பவனாக இருக்கிறான். பிரம்ம ஞானத்தை அறியாதவன், பகவத் விஷயம் தெரியாதவன், அவன் இருந்தும் இல்லாதது போல. இக ந அவேதி சேது, இந்த ஜென்மத்தில் அந்த அறிவற்றவனாக இருக்கின்ற பட்சத்திலே மகதி வினிஷ்டிகி, அது மகதி வினிஷ்டிகி பெரியதொரு நாசமாகிறது. அதாவது அவன் இருப்பற்றவனாகவே ஆகிறான். அதனால பிரம்ம ஞானம் ரொம்ப முக்கியம். பூதேஷு பூதேஷு, எல்லா பூதங்களிடத்திலும் விசித்திய தீராகா, அதாவது சர்வ பூதங்களிடத்தில் இருக்கின்ற பரமாத்மாவை, அந்த பரமாத்மா மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் விலட்சணன் என்று தீராக அறிந்தவர்கள். அஸ்மாது லோகாது, இந்த லோகத்திலிருந்து பிரேத்திய மரணமடைந்த பிறகு அமிர்தாக பவந்தி, முக்தர்களாக ஆகிறார்கள். அப்ப ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குலாம் புகுந்து. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த இந்த ஆத்ம வஸ்துவை எம்பெருமானுக்கு கைங்கரியத்துக்கு உருப்பாக்கணுமே ஒழிய ஆத்மா அனுபவம் கூடாது, ஸ்வானுபவம் கூடாதுன்னு இந்த கேனோ உபனிஷத்துல 2வது கண்டத்துல இந்த 5வது ஸ்லோகம் அற்புதமா காட்டுறது. இத திவ்யார்த்த தீபிகையில இல்ல, அடியன் சேர்த்து சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். சத்தியமஸ்தின்னு வார்த்தை இருக்கு. இகச்சேத வேதோ அத சத்தியமஸ்தி, ஒருவன் இருப்பதும் இல்லாததும், அவன் பிரம்ம ஞானத்தை உடையவனாக இருப்பதும் அது இல்லாமல் இருப்பதையும் சார்ந்திருக்கின்றன. அப்ப சத்தியம் அஸ்தி அப்படின்னா என்ன? பிரம்ம ஞானம் உடையவனா இருக்கணும், அந்த கைங்கரியத்துல ஆசைப்பட்டவனா இருக்கணும். அப்பத்தான் அவன் இருப்பது போல ஆகிறான். அந்த பிரம்ம ஞானம் இல்லைன்னா அவன் இல்லாதவன் ஆகிறான் அப்படின்னு
இந்த ஸ்லோகம் நமக்கெல்லாம் காட்டி கொடுக்கிறது. அசன்னேவச பவதி, இது தைத்திரிய உபனிஷத்தும் சொல்றது. அசன்னேவச பவதி அசத் பிரம்மேதி வேதச்சேது. அவன் இல்லாதவனாகவே ஆகிறான். அசன்னேவ ச பவதி, அவன் இல்லாதவனாகவே ஆகிறான். ஏன்னு கேட்டோம். பிரம்மஞானம் இல்லையாகில் அசது பிரம்மேதி வேதச்சேது. அப்ப பிரம்மத்தை பற்றிய அறிவு, பிரம்ம ஞானம், அந்த பகவத் விஷயத்தை அறியவில்லை என்றால், பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடிய இந்த ஆத்ம வஸ்துவை அறியவில்லை என்றால், அப்போ அவன் சேஷி, நாம சேஷபூதா. அந்த சேஷி பாவத்தை அறியவில்லை என்றால், அஸ்தி பிரம்மேதி சேத் வேத, அக்காரணத்தினாலே அவன் இவனை இருக்கின்றவனாக அறிகிறார்கள். சந்தமேனம் ததோ விதுகு, பிரம்ம ஞானம் உள்ளதாகில். அப்ப யாருக்கு பிரம்ம ஞானம் இருக்கோ, பிரம்மத்தை பற்றிய ஒரு தெளிவான அறிவு இருக்கும், அவர்கள் இருப்பவர்களாகவும், பிரம்ம ஞானம் இல்லாதவராகவும். அப்படின்னா என்ன? இந்த பிரம்ம ஞானம் இல்லை அப்படின்னா அவர்கள் இருந்தும் இல்லாதவர்கள் ஆகிறார்கள். சரி, பிரம்ம ஞானம் இருக்கு, பிரயோஜனம் என்ன? அஸ்மாது லோகாது பிரேத்தியே. அப்ப இந்த லோகத்திலிருந்து புறப்பட்டு போய் திரும்பி வர முடியாத அந்த மோட்சத்திற்கு போகிறவர்கள். ஆக இந்த ஸ்தலத்தை விட்டுட்டு அஸ்மாது லோகாது பிரேத்தியே, இந்த தேக வியோகம் ஆனப்புறம் இங்கேந்து புறப்பட்டு போய் அந்த இடத்தை அடைகிறான். இவன் போக்கூடிய மார்க்கம் என்ன இருக்கு? அர்ச்சிதாதி மார்க்கம் என்று சொல்லப்படும் அந்த மார்க்கத்திலே இவன் செல்கிறான். அஸ்மாது லோகாது பிரேத்திய அப்படின்னு இந்த ஸ்லோகம் அற்புதமாக காட்டுகிறது. அதனால 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து. அப்ப 7 இடத்துல என்ன அர்த்தம்? கைவல்ய அனுபவத்தை விட்டு பகவத் அனுபவத்துக்கு போறது. அதனால வந்து எங்கள் வந்தங்கள் குலாம் புகுந்து. அதனால இத்திரையிலே புகுவார்க்கு என்ன அதிகாரம் வேணும் என்றால், கூடுகின்ற மனம் இருந்தா போரும். கூடு மனம் உடையீர்கள், மனசு இருந்தா நீங்க வாங்க. ஒரு அப்பா அம்மா நம்ம இடத்துக்கு கூப்பிடுறா, வா போலாம் அப்படின்னு. நாம அவளை அனுசரிச்சுட்டு போறோம், அவளை தொடர்ந்து போறோம். அப்படி போற காலத்துல நமக்கு ஒண்ணும், நாம ஏதாவது கையில எடுத்துக்கணுமா? ஒண்ணும் இல்லை. தாயார் தகப்பனார் எல்லாம் பாத்துக்கிறா. அதே போலத்தான் இங்க மங்களாசாசனத்துக்கு கூப்பிடுறா, தைரியமா போறதுக்கு மனசு இருந்தா போரும். கூடு மனம் உடையீர்கள் என்று காட்டுகிறார். இப்போ வியாக்கியானத்தை வாசிக்கலாம். இப்பாட்டில் ஆத்மானுபவத்தையே விரும்பி இருக்கும் கைவல்யார்த்திகளை மங்களாசாசனத்துக்கு அழைக்கிறார். இவர்களுக்கு ஆத்ம அனுபவம் தான் முக்கியம், பகவத் கைங்கரியம் வேண்டாம். இருந்தாலும் அந்த ஆத்ம அனுபவத்துக்கும் பகவானோட அனுகிரகம் வரும். சரி, இவர்களை அழைச்சிட்டு போலாம் மங்களாசாசனத்துக்கு அப்படின்னு ஆழ்வார் நினைத்து கொண்டு அவர்களை அழைக்கிறார். கீழ்ப்பாட்டில் கூழாட்பட்டவர்களை விளக்கினா போலே இவர்களையும் விளக்க வேண்டி இருந்தாலும், அதனால உண்டியே உடையே ஓடும் மண்டலாத்தாரோடும் கூடுவதில்லையான். இவர்களுக்கு தேகாத்ம அபிமானம் இருக்கு, தேகாபிமானம் நிறைய இருக்கு. அதனால அவளை விட்டுட்டோம். அந்த மாதிரி இவாளையும் விளக்க வேண்டி இருந்தாலும் அவனுக்கு தேகாபிமானம், தேக சுகம், இவாளுக்கு ஆத்ம சுகம், ஆத்ம அனுபவம். அதனால இவர்களையும் விளக்க வேண்டி இருந்தாலும் இவர்கள் கைவல்யமாகிற ஸ்வப்பிரயோஜனம் பெறுவதற்காகவாயிலும், இந்த ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்ளுதல் சுவானுபவம்னு பேரு. எம்பெருமானுக்கு பகவத் அனுபவம் வேண்டாம், நான் இந்த ஆத்மாவை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு இவா ஸ்வப்பிரயோஜனத்தோட இருக்கா. ஆமா, இதற்காக ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் பூர்வாச்சாரியர்கள். ஒரு ரொம்ப பசி ஒருத்தனுக்கு ஒரு தீவுல மாட்டின்ட்டான் ஒருத்தன். அவன் மட்டும் தப்பிச்சு போறான். கப்பல்ல போறவே பெரிய சமுத்திர அலை வந்து கப்பல் கவுந்துருத்து. அவன் மட்டும் பொழைச்சி தத்தி போறான். ஒரு மணல் மேடு, அதுல தீவுல உட்காந்துருக்கான். நல்ல பசி. அப்படி பசிக்கிற காலத்துல அவனோட விரலை அவனே கடிச்சு சாப்பிட்றான். அது அவனுக்கு துன்பத்தை கொடுக்கல,
ஓ நல்லா ருச்சியா இருக்கே அப்படின்னு சாப்பிட்றான். அந்த மாதிரி இந்த கைவல்யார்த்தி அதைத்தான் ஸ்வப்பிரயோஜனம் என்கிறார்கள். அப்ப இது எவ்வளவு தாழ்ந்தது. தன்னுடைய உடம்புல உறுப்புல ஒரு பகுதியை கடிச்சு சாப்பிட்றான், அதையும் ருச்சியா இருக்குன்னு சொல்றான் பத்தியரா. அது எவ்வளவு தாழ்மை. அது ஸ்வப்பிரயோஜனம், அது பிறர்க்கு உபயோகப்படாது அப்படின்னு காட்டுறார். எம்பெருமானை சரணமடைந்தவர்களோ என்கிற மகிழ்ச்சியினால் அவர்களையும் அழைத்து, அவங்க சொப்பிரயோஜனம் பெறுவதற்காகவாயிலும் இந்த கைவல்ய அனுபவத்தையும் எம்பெருமான் தானே கொடுக்கணும். அதற்காக அந்த எம்பெருமானை சரணமடைந்தார்களே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கு ஆழ்வாருக்கு. அதனால அவர்களையும் அழைத்து கிரமமாக உபதேசங்களாலே திருத்த நினைத்து கூப்பிடுகிறார். அவர்களையும் அழைத்துக் கொள்வோம், அவர்களுக்கு இந்த உபதேசம் பண்ணுவோம். உபதேசம் பண்ற காலத்துல அவர்களும் திருந்தி வரட்டுமே அப்படின்னு சொல்ற. இந்த கைவல்யார்த்திகளை போலே ஐஸ்வர்யார்த்திகளும் பிரயோஜனாந்தர பலர்களாய் இருக்க, இவர்களுக்கும் பகவத் லாபார்த்தியா இல்லாம பகவத் கைங்கரியம் இல்லாம பிரயோஜனம் என்னன்னா ஆத்ம அனுபவம் தான். ஐஸ்வர்யார்த்திக்கு ஐஸ்வர்யம் வேணும், இந்த லோகத்தில் உள்ள போகங்கள்லாம் வேணும். அதுபோல இவனுக்கு ஆத்ம போகத்துக்கு ஆத்ம அனுபவத்துக்கு ஆசைப்படுறான். இருந்தாலும் அந்த ஐஸ்வர்யார்த்திகளை முதலிலே அழைப்பதை விட்டு கைவல்யார்த்திகளை கூப்பிட்டது ஏனெனில், அப்ப 2 பேர் இருக்கா. ஒருத்தன் ஐஸ்வர்யத்தை விரும்புறான், அதனால தேக சுகம் கிடைக்கும். இன்னொருத்தன் எனக்கு தேகம் வேண்டாம், எனக்கு ஆத்ம அனுபவம் வேணும்னு கேட்கிறா. அந்த 2 பேர்ல முதல்ல கைவல்யார்த்தின்னு சொல்லக்கூடிய கைவல்யம் தனித்து இருத்தல் அர்த்தம். கைவல்யம்னா அது ஒரு தனியான ஒரு அனுபவம். ஐஸ்வர்ய அனுபவம் தேகத்தோட சேர்ந்து அனுபவிக்கக்கூடியது. கைவல்ய அனுபவம் தனியாக ஆத்மா மட்டும் இருந்து அனுபவிக்கக்கூடியது. இது 2ஐயும் விட வேறுபட்டது உயர்ந்தது பகவத் அனுபவம். அது இவா 2 பேருக்குமே அது தேவையில்லை. அதுக்குள்ள இந்த கைவல்யார்த்திய முதல்ல கூப்பிட்டது ஏனெனில், எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறார். கேன்மின், கேளுங்கள், ஐஸ்வர்யார்த்திகளை சாவகாசமாக திருத்தி கொள்ளலாம். இவனுக்கு செல்வத்து மேல ஆசை, தேக சுகத்து மேல ஆசை, இவனை மெல்ல திருத்திக்கலாம். கைவல்யார்த்திகளை அப்படி சாவகாசமாக திருத்தி கொள்ள முடியாது. அவ இவனை மெல்ல திருத்திக்கலாம், நிறைய நேரம் இருக்கு, இப்ப ஒன்றும் அவசரம் இல்லை, அவனை மெல்ல மெல்ல திருத்தி கொண்டுடலாம். ஆனா இந்த கைவல்யார்த்திகளை சாவகாசமாக திருத்தி கொள்ள முடியாது. ஏனென்றால் கைவல்யார்த்திகளின் உபாய அனுஷ்டானம் முடிந்துவிட்டால் ஆத்ம அனுபவத்துக்காக ஏற்பட்ட மோட்சலோகத்தில் போய் சேர்ந்து விடுவார்கள். இந்த ஐஸ்வர்யார்த்தி இங்கேயே இருக்க போறான், ஐஸ்வர்யத்தை பூரா நன்னா அனுபவிச்சுக்கிட்டோம், அப்புறம் ஒரு நாள் ஐஸ்வர்யம் அவனை விட்டு போயிரும். மண்ணுயிர் போகம் தீது மால் அடிமையே இனிதான் பண்ணி இவை மாற உரைப்பாள். ஒரு நாயகமாய் உலகுக்கு வானோர் இருநாட்டில் ஏறி உயிக்கும் இன்பம் திறமாகா. இது நிலையற்ற ஐஸ்வர்யம். அவனே ஒரு நாள் இதை நினைச்சு வருத்தப்படுவன். அப்ப அவனை திருத்துக்கலாம், நமக்கு நிறைய நேரம் இருக்கு. ஆனால் இந்த கைவால்யார்த்திக்கு அப்படி இல்லை. ஒருவேளை அவன் உபாயம் பண்ணி அனுஷ்டானம் முடிஞ்சிருத்துனா நேர ஆத்ம அனுபவத்துக்கு பேருவன், அந்த அந்த மோட்சலோகத்துக்கு போய் சேர்ந்து விடுவன். அப்படி சேர்ந்துட்டா ஒருவேளை அவன் கைவல்யார்த்திய ஆயிட்டான்னா அவனுக்கு ஒரு நாளும் இந்த பகவத் லாபம் கிடைக்காது, பகவத் அனுபவம் கிடைக்காது, பகவத் கைங்கரியம் கிடைக்காது. மறுகளில் ஈசனை பற்றி விடாவிடில் வீடு அகுதே அப்படின்னு ஆழ்வார் பட்சம். ஆக ஆழ்வார், எம்பெருமானார், ஜீயர், இவா 3 பேர் பட்சம் என்னன்னா, இந்த கைவல்யார்த்தி ஒருவேளை ஆத்ம அனுபவத்துக்கு ஆசைப்பட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான்னா அவனுக்கு மறுபடியும் பகவத் லாபம், பகவத் கைங்கரியம், பகவத் அனுபவம் சொல்லக்கூடிய இந்த பரமபதம் அவனுக்கு கிடைக்காமலே போய்விடும். அதனால அவனை முதல்ல வேகமா திருத்தணும். ஐஸ்வர்யாத்திய பின்னால மெதுவா பார்த்துக்கலாம், அவன் இந்த லோகத்திலேயே தான் இருக்க போறான், அவனை மெல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு
மறுபடியும் அங்கிருந்து ஒரு நாளும் திரும்பி வருதல் இல்லாமையாலே இப்போதே அவர்களை திருத்திக் கொள்ளாமல் சிறிது விளம்பித்தாலும் ஒருவேளை கொஞ்சம் நேரமோ காலமோ தாழ்த்தினாலும் அந்த அதிகாரிகள் பாழாய் போவர்களே. அதனால மறுகளில் ஈசனை பற்றி விடாவிடில் வீடு அகுதே. ஒருவேளை இவர்களை திருத்தாம கொஞ்ச நேரம் தாமதித்தாலும் அந்த அதிகாரிகள் பாழாய் போவர்கள். ஏனென்றால் அவர்கள் எம்பெருமானை பிரார்த்தித்து அந்த எம்பெருமான் அனுகிரகத்தாலேயே சுவானுபத்தை கைவல்யத்தை விரும்பினவர்கள். அவர்களிடம் காலதாமதம் கூடாது. இந்த ஐஸ்வர்யார்த்தியை மெதுவாக திருத்திக் கொள்ளலாம் என்று நினைத்து அந்த அதிகாரிகள் பாழாய் போர்களே என்கிற அனுதாபத்தினால், அதனால அவருக்கு அவர் மேல அனுதாபம் பிறந்தது. ஆலசியம் சகியாமல், இதற்கு மேலே காலம் தாழ்த்தக்கூடாது, இதுக்கு நேரம் இல்லை, இதுக்கு சோம்பல் வேண்டாம், உடனே வேக வேகமா சொல்லுவோம், மெதுவாக இல்லை வேகமாக சென்று ஆலசியம் சகியாமல் ஐஸ்வர்யார்த்திகளுக்கு முன்னே கைவல்யார்த்திகளை அழைக்கிறார். இனிமேல் சிறிதும் தாமதப்படுத்தாம அவர்களை அழைத்துக் கொள்வோம் என்று அழைக்கிறார். ஏடு நிலம் என்று கைவல்ய ஸ்தானத்தை எங்கனே சொல்லும் என்னில், ஏடு நிலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஏடுனா பொல்லாங்கு, நிலம்னா அந்த இடம், பொல்லாத இடம். அது பொல்லா நிலமா இருக்கு அந்த கைவல்ய ஸ்தானம். எங்கனே சொல்லும் என்னில், அதை எப்படி சொல்லலாம் பொல்லா நிலம்னு? அதுவும் ஒரு அனுபவம் தானே, ஆத்மா அனுபவம் தானே என்றால் பிரகரண பலத்தினால் சொல்லும். அதனால அது பொல்லா நிலம்தான். பகவத் அனுபவம் இல்லாத எல்லா இடமுமே இந்த ஆழ்வார்களுக்கு பொல்லா நிலமாத்தான் இருக்கு. பொல்லாத ஸ்தானம் என்று பதப்பொருள் அன்றியே ஏடு. பொல்லாத ஸ்தானம்னு அந்த இடத்துக்கு உண்டான ஒரு அர்த்தம், அதற்குண்டான பொருள். ஏடு அப்படின்னா சூக்ஷ்ம சரீரமானது. அப்ப சூக்ஷ்ம சரீரம் ஏடு. நிலத்தில் தனக்கு காரணமான மூலப்பகுதியிலே இடுவதன் முன்னம் லயிப்பதற்கு முன்னே, இந்த சூக்ஷ்ம சரீரத்தை விட்டுட்டுத்தான் திவ்ய சரீரத்தை பெறுகிறான் அந்த ஜீவன், பரமபதத்துக்கு போறக்கூடியவன். அதே போல இந்த சூக்ஷ்ம சரீரத்தை விட்டுதான் அந்த கைவல்யார்த்தியும் ஆத்ம அனுபவத்திற்கு செல்கிறான். அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் ஏடு, நிலத்தில் தனக்கு காரணமான மூலப்பகுதியிலே, அப்ப மூலப்பகுதியில அந்த சரீரம் வந்தது. அந்த மூலப்பகுதியிலேயே இடுவதன் முன்னம் லயிப்பதற்கு, சென்று சேர்வதற்கு முன்னே என்றும் பொருள் கொள்ளலாம். அப்ப ஏடு நிலம் பொல்லாத ஸ்தானம் தான், அந்த கைவல்ய ஸ்தானம் பொல்லாத ஸ்தானம் தான். அப்ப இங்க ஏடுங்கிறதுக்கு சூக்ஷ்ம சரீரம் அர்த்தம் வச்சுக்கலாம். நிலத்தில்ங்கிறது அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு காரணமான அந்த மூல பிரகிருதி, அந்த மூலப்பகுதியிலேயே அதை சேர்த்து விடுவது என்றும் பொருள் கொள்ளலாம்ங்கிறார். அப்ப ஸ்தூல சரீரம் என்றும் சூக்ஷ்ம சரீரம் என்றும் இருவகைப்படும். அப்ப இந்த சரீரம் ரெண்டு வகைப்படுறது. ஒன்று ஸ்தூலம், இன்னொன்னு சூக்ஷ்மம். ஸ்தூலம்னா பெருத்து பருத்து இருக்கிறது, சூக்ஷ்மம்னா நுண்பொருளா இருக்கிறது. பஞ்சபூதங்களின் சூக்ஷ்ம அவஸ்தைகளாகிய தன்மாத்திரைகள் ஐந்தும், கர்மேந்திரியங்கள் ஐந்தும், ஞானேந்திரியங்கள் ஐந்தும், மனசு ஒன்றும் ஆகிய 16 தத்துவங்களுடன் கூடிய சரீரம் சூக்ஷ்ம சரீரம் எனப்படுகிறது. அப்ப அந்த ஏடு நிலத்திடுவது, இந்த ஏடுன்னு சொல்லியாச்சு சூக்ஷ்ம சரீரம்னு, அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்போ பஞ்சபூதங்களினுடைய அவஸ்தை, பஞ்சபூதங்கள் நிலம், நீர், காற்று, வான் அப்படின்னு சொல்றோம். இப்படியே அந்த பஞ்சபூதங்கள் இருக்கு. அந்த பஞ்சபூதங்களுக்கு சேர பஞ்ச தன்மாத்திரைகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்றோம். இந்த 5 பஞ்சபூதங்கள், இதற்கு பஞ்ச தன்மாத்திரைகள் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டான குணம். நிலத்துக்கு உண்டான குணம்,
நீருக்கு உண்டான குணம், அப்புறம் காற்றுக்கு உண்டான குணம், ஆகாசத்துக்கு உண்டான குணம். இந்த பஞ்சபூதங்கள், அந்த பஞ்ச தன்மாத்திரைகள், அதற்கு ஒவ்வொன்றுக்கும் உண்டான குணங்கள் என்னென்ன? 5. இது ஒரு 5, 10. அப்புறம் 5 கர்மேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் 5. அந்த கர்மேந்திரியம் அப்படின்னா, இது உடல் உறுப்பு. உடலோட செயலுக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டது. வாக், பாணி, பாதம், பாயு, பஸ்தங்கள்னு பேரு. அப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு 5. அந்த 5க்கும் உண்டான குணம் ஒண்ணு வாசனை இருக்கு. ஒண்ணுல ரசம் இருக்கு. ஸ்பர்ஷ, ரச, ரூப, கந்தம்னு சொல்லக்கூடிய 5 தன்மாத்திரைகள். அந்த பஞ்சபூதங்கள். அப்புறம் கர்மேந்திரியங்கள்னு சொல்லக்கூடியது. வாக், பாணி, பாதம், பாயு, உபஸ்தங்கள். பேசத்து இருக்கக்கூடிய வாய். அப்புறம் கை. அது 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 கை செயல்படணும். அப்பதான் ஒரு இடத்துல பிடிச்சுட்டு போக முடியும். அது கை. வாக், பாணி, பாதம். அது நடப்பதற்கு நகர்வதற்கு பாதம். பாயு அப்படின்னா அது மலவாய், வெளியேற்றக்கூடியது. உபஸ்தம் அப்படின்னா அது இனப்பெருக்கத்திற்கு, இன்பத்திற்கு உண்டான இந்த 5 வாக், பாணி, பாயு, உபஸ்தங்கள்னு 5. இவை 5மே கர்மேந்திரியங்கள்னு அர்த்தம். அப்புறம் ஞானேந்திரியங்கள் 5ம் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், தொடு உணர்வு. கண், சக்ஷுஸ் பார்க்கறதுக்கு. அப்புறம் காது கேட்கறதுக்கு. மூக்கு வாசனையை நுகர்கிறதுக்கு. அப்புறம் நாக்கு சுவையறிந்து கொள்வதற்கு. அப்புறம் தொடு உணர்ச்சி தோலுக்கு மேல. இவை 5ம் ஞானேந்திரியங்கள்னு சொல்லப்படுகிறது. அப்ப கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, பஞ்சபூதங்கள் 5, அப்புறம் 5 தன்மாத்திரைகள் 5. ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம். இந்த 5ம் சேர்ந்து 5. இவை கூடிய ஒரு மனசு ஒண்ணு ஆகிய 16 தத்துவங்களுடன் கூடிய சரீரம் சூக்ஷ்ம சரீரம் எனப்படுகிறது. அப்ப இது எல்லாம் சூக்ஷ்ம சரீரம். இன்னும் அது ஸ்தூலம் ஆகல. தன்மாத்திரையுடன் ஸ்தூலங்களான பூதங்களுடன் சேர்ந்து அவற்றோடு பஞ்ச விஷயங்களும். அப்ப இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் அதோட ஸ்தூலங்களான பூதங்களுடன் சேர்ந்து அவற்றோடு பஞ்ச விஷயங்களும். அப்ப இவை எல்லாம் ஒன்று சேர்றது. சூக்ஷ்ம சரீரத்தோட அந்த தன்மாத்திரைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவற்றோடு பஞ்ச விஷயங்களும் 5 விஷயங்கள் இவை எல்லாம் சேர்ந்து பிரகிருதி, மகான், அகங்காரம் அப்படின்னு 24 தத்துவங்கள் ஆகிறது. அப்ப அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு, அந்த பஞ்சபூதத்தால் அந்த சரீரத்துக்கு பஞ்சபூதமும் கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் 15, அதோட +1 மனசு 16. இது 16மே சூக்ஷ்ம சரீரம். இது இவனை விட்டு என்னைக்குமே போகாது. அந்த மனசோட சேர்ந்த இந்த இந்திரியங்கள் அந்த வாசனையோடு தான் அடுத்த ஜென்மத்திலே இவனுக்கு இந்த ஜென்மத்துல என்னென்ன ஆசைகள் இருக்கோ அந்த ஆசையெல்லாம் ஒரு வாசனையா மாறி அடுத்த ஜென்மத்துல இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட போற காலத்துல இந்த 16 விஷயங்களையும் எடுத்துட்டுமே நுழையறான் அடுத்த சரீரத்துக்குள்ள. அப்படி நுழைகிற காலத்துலதான் இவனுக்கு பூர்வ வாசனை மறக்க முடியாம எல்லா உணர்ச்சியும் அவனுக்கு செயல்படுறது. அப்படி அந்த சூக்ஷ்ம சரீரத்தோட இந்த 5 விஷயங்களும் சேருகிறது. ஸ்தூலங்களான அந்த பூதங்கள், அந்த தன்மாத்திரைகள்லாம் சேர்ந்து அப்புறம் பிரகிருதி, மகான், அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவங்கள்லாம் சேர்ந்து 24 தத்துவங்களாக ஆகிறது. அப்போ அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு 16 தத்துவம், அப்புறம் அந்த தன்மாத்திரைகள் 5 சேர்ந்து 21, அப்புறம் பிரகிருதி, மகான், அகங்காரம், அந்த 24 தத்துவங்களுடன் கூடிய சரீரம் ஸ்தூல சரீரம். அப்பதான் அவனுக்கு முழுமையான சரீரம் உண்டாகிறது. இத தத்துவத்திரயத்துல ஸ்ரீ மணவாளவர்கள் அற்புதமா விளக்கி காட்டியுள்ளார். இது ஒரு தனி சப்ஜெக்ட். இந்த சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் அது தத்துவத்திரயத்துல வர்றப்போ விளக்கமா சொல்றோம். ஆத்மா தனது சூக்ஷ்ம சரீரம் விரஜா நதி ஸ்தானத்தால் நீங்கிய பின்தான் பரமபதத்தையோ கைவல்யத்தையோ அடைய முடியும். அப்ப இந்த ஸ்தூல சரீரம் இந்த பூலோகத்துல
இந்த லீலா விபூதிக்கு விஷயமா இருக்கு இந்த ஸ்தூல சரீரம். அப்ப இந்த ஸ்தூல சரீரம் இருந்தா தான் அந்த கர்மேந்திரியத்தோட செயல்பாட இந்த தேகத்தை வச்சுண்டு அவன் முழுசா அனுபவிக்கிறான், நன்றாக பேசுகிறான், கைகளை கொண்டு காரியங்களை செய்கிறான், கால்களை கொண்டு அவன் நடக்கிறான், உண்ட உணவு செரித்து அதை வெளியேற்றுகிறான். அதற்கப்புறம் அவன் அந்த அந்த உபஸ்தம்னு சொல்லக்கூடிய அந்த பாலியல் உறுப்புகளை கொண்டு இன்பத்தை அனுபவிக்கிறான், இனப்பெருக்கம் செய்கிறான். இது கர்மேந்திரியத்துக்கு விஷயம். அப்புறம் ஞானேந்திரியத்துக்கு விஷயம். கண்ணால பார்க்கிறான். அவன் அந்த அதுக்கு அவன் அந்த ரூபத்தை அறிந்து கொள்கிறான். காதால கேட்கிறான். மூக்கை கொண்டு வாசையை உணர்கிறான். நாக்கை கொண்டு சுவைக்கிறான். தொடு உணர்ச்சியை கொண்டு இப்ப காத்து அடிக்கிறது. காத்த கண்ணால பார்க்க முடியாது. அது ஸ்பர்ஷம். அந்த காத்த சரீரத்துல உணர்றோம். அப்படி அனுபவிக்கிறான். இது இந்த ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியம் 5 கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, மனசு. இது சூக்ஷ்ம சரீரம். இதோட தான் இவன் அடுத்தடுத்த ஜென்மாக்களை எடுத்து மனுஷ்ய, திரியக்கு, ஸ்தாவர, அப்புறம் அந்த தேவ முதலான சரீரங்களை அடைகிறான் பாப புண்ணியத்துக்கு தகுந்தபடி. அப்ப இந்த 16 தத்துவங்களோட 5 தன்மாத்திரைகள் சேர்கிறது. அப்புறம் பிரகிருதி, மகான், அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த 3 தத்துவம் சேர்ந்து 24 தத்துவத்தோடு கூடிய சரீரத்துக்கு ஸ்தூல சரீரம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த தேகத்தை அவன் விடுகின்ற காலத்துல, இந்த தேகத்தை அவன் விட்ட பின்பு முற்சொன்ன சூக்ஷ்ம சரீரம் இந்த 16 தத்துவங்களோட கூடி மீண்டும் மீண்டும் அவன் பிறக்கிறான். அவனுக்கு அந்த பூர்வ வாசனை அப்படியே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படி அவன் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை விரஜாநதி ஸ்நானத்தால் நீங்கிய பின்புதான், அப்ப இந்த சூக்ஷ்ம சரீரம் போய் திவ்ய சரீரம் எப்ப உண்டாகிறது அப்படின்னா, அவன் இந்த எம்பெருமானுடைய அருளாலே ஒரு ஆச்சாரியனை அணுகி ஒரு சத்சங்கத்துல சேர்ந்து ஒரு பாகவதனை முன்னிட்டு கொண்டு அந்த ஆச்சாரியனிடம் பஞ்ச சம்ஸ்காரங்களை பெற்றுக்கொண்டு திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம்னு சொல்லக்கூடிய அந்த ரகசிய திரயத்தையும் அறிந்து கொண்டு, அப்ப அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தாலே அவனுக்கு இந்த சூக்ஷ்ம சரீரம் விரஜாநதி ஸ்தானத்திலே நீங்குகிறது. அப்ப அவன் அர்ச்சிராதி மார்க்கத்துல போகணும். அப்ப அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை அவனுக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, இந்த ஆச்சாரியன் திருவடி சம்பந்தத்தாலே அந்த எம்பெருமான் இவனுக்கு அர்ச்சிராதி மார்க்கத்தை கொடுக்கிறார். அப்படி அந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல போனா அந்த விரஜா நதி அங்க வரும். அந்த விரஜையில அவன் ஸ்நானம் பண்றான். ஒருவேளை இவனுக்கு ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் இல்லாம எம்பெருமான் கிருபையும் இல்லாம போனா அவன் வைத்தரணி நதியை அடைந்து பித்ருலோகத்துக்கு சென்று அங்கிருந்து சந்திர மண்டலத்துக்கு போய் திரும்ப இந்த பூமிக்கு வரணும். இது திரும்ப வர முடியாத இடம் அர்ச்சிஸ் மார்க்கம். அப்பேற்பட்ட அந்த அர்ச்சிராதி மார்க்கம் அதுல போய் விரஜேல இவன் ஸ்நானம் பண்ண உடனே அந்த சூக்ஷ்ம சரீரம் இவனை விட்டு நீங்குகிறது. அதற்கு பின்பு அந்த திவ்ய சரீரத்தோட பரமபதத்துக்கு போறான். அப்படி இல்லை அப்படின்னா அவன் கைவல்யத்தையோ அடைகிறான். இவ்விரண்டில் எதை அடைந்த பின்பும் திரும்பி வருதல் இல்லை. அப்ப கைவல்யார்த்தியும் இந்த பூலோகத்துக்கு திரும்பி வரல. இனிமே அவனுக்கு சம்சாரம் கிடையாது. அந்த பகவன் லாபா சொல்லக்கூடிய அந்த பகவத் கைங்கரியத்துக்கு போறான பரமபதத்துக்கு அவனுக்கும் திரும்பி வருதல் இல்லை. அவனும் திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வரப்போறதில்லை. இவ்விருவகையான சரீரங்களுள் சூக்ஷ்ம சரீரமானது ஸ்தூல சரீரத்தில் காட்டில் பிரதானமாய் அதனுடைய சாரமுமாய் இருப்பதாலே பாலின் ஏடு போலும் என்ற காரணம் பற்றி ஏடு என்பது சூக்ஷ்ம சரீரத்தை காட்டுகிறது. அப்ப இந்த 2 வகையான சரீரங்களுக்குள்ள சூக்ஷ்ம சரீரமானது ஸ்தூல சரீரத்தை காட்டிலும் முக்கியமா இருக்கு. இந்த ஸ்தூல சரீரம் இந்த தேகத்தை விட்ட உடனே இந்த ஸ்தூல சரீரம் போயிடும். சூக்ஷ்ம சரீரம் தான் இருக்கும். அது எப்படி இருக்குதுன்னா பாலுக்கு மேல உள்ள ஏடு மாதிரி. அந்த ஏட்டை அப்படியே தனியே எடுத்துடலாம். அதுபோல இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட
வேற வேற லோகங்களுக்கு போறான். சொர்க்கலோகங்களுக்கு போறான், நரகலோகங்களுக்கு போறான். அப்படி அப்படி அதனால ஏடு என்பது சூக்ஷ்ம சரீரத்தை காட்டும் அப்படின்னு இங்க நமக்கு சுவாமி எடுத்து காட்டுறார். வரம்பொழிய என்பது வரம்பொழி என்று கடைக்குறையாய் இருக்கிறது. வரம்பொழிய வந்து என்றபடி இவ்விடத்தில் வரம்பாவது ஒரு அவரவர்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு எல்லை. ஆத்ம அனுபவத்தோடு நாம் நின்றுவிட வேண்டியது, பகவானை அனுபவிக்க போகக்கூடாது என்று நீங்கள் வைத்துக் கொண்ட வரம்பை ஒழித்து விட்டு உடனே வந்து சேருங்கள் அப்படின்னு காட்டுறார். அதனால நீங்க ஒரு வரம்பு வச்சுக்க வேண்டாம், பகவத் அனுபவம் வேண்டாம், ஆத்ம அனுபவமே போரும் என்று நீங்கள் நின்றுவிட வேண்டியது, பகவான் அனுபவிக்க போகக்கூடாது என்று நீங்கள் வைத்துக்கொண்ட அந்த வரம்பை ஒழித்து விட்டு வந்து சேருங்கள். கூடுமனமுடையீர்கள் வரம்பு ஒளி வந்து ஒல்லை கூடுமினோ அப்படின்னு இந்த பாசுரத்துல கைவல்ய நிஷ்டர்களை அழைக்கிறார். நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணாய வென்று நன்கு அப்படிங்கிறார். தன் சொரூபத்தை உள்ளபடி அறிந்து கொண்டவன் ஸ்வரூப அனுரூபமான கைங்கரியத்தை பெற வேணும் என்ற இந்நன்மையை என்று கொள்ள வேண்டும். நாடும் நகரமும் நன்கு அறிய அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் சொரூபத்தை உள்ளபடி அறிந்து கொள்ளுதல். அப்ப சொரூப அனுரூபமான கைங்கரியம்னா என்ன? எம்பெருமானுக்கு நித்திய பூஜை அனவரதம் கைங்கரியம் பண்றது, அதை அறிந்து கொள்ளுபவர்கள் நமோ நாராயணாய வென்று பாடுமடம் உடைப்பத்தருளில் வந்து பல்லாண்டு கூறுவினே. அப்போ கைவல்ய நிஷ்டர்கள் ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் எஃப் பிரயாதி தெஜன் தேகம் சாயாதி பரமாங்கதின்னு கீதா ஸ்லோகம். அதனால ஓம் ஓம் என்று சொல்லாமல், அந்த வெறுமன ஓம் என்று சொல்லாமல் அந்த பிரணவத்தோடே பகவானையும் தியானம் செய்ய வேண்டும். ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன்னு கீதாச்சாரியன் சொல்றான். இந்த இந்த பிரணவத்தை என்னை நினைத்து கொண்டே, அந்த பரமாத்மாவை நினைத்து கொண்டே இந்த பிரணவத்தை எவன் ஓதுகிறானோ அவன் அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டு, ஒரு வேண்டுதலுக்காக பிரணவத்தை உச்சரிக்கிறோம். கைவல்ய நிஷ்டர்கள் ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் என்கிற சாஸ்திரப்படி தங்கள் கோரிக்கை நிறைவேறுவதற்காக பிரணவத்தை மாத்திரம் உச்சரிப்பார்கள். நாடும் நகரமும் நன்கறிய, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, ஓம் ஓம்னு வெறும் பிரணவத்தை சொல்லக்கூடாது. அந்த பிரணவத்துல சொல்லப்பட்ட அர்த்தம் அந்த பரமாத்மா, அந்த அகார வாச்சியன், அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு நாராயணன் திருநாமம். ஓமித்யேகாட்சரம் நமைதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சரானின்னு பின்னால 5 அக்ஷரம் இருக்கு. அந்த நமோ நாராயணாய வென்று, அப்ப ஓமித்யேகாட்சரம் அது ஒரு எழுத்து, அதுக்கப்புறம் நமகா 2 எழுத்து, நாராயணாய 5 எழுத்து, பின்னால உள்ள எழுத்தையும் சேர்த்து நமோ நாராயணாய என்று சொல்ல வேணும் என்று சொல்கிறார். இனி அப்படி அல்லாமல் திருவஷ்டாட்சரத்தையும் பூர்த்தியாக கோஷித்துக் கொண்டு வரவேணும் என்று பின்னடிகளால் அழைக்கிறார். அப்ப அந்த முன்னடியால இந்த மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரம் விரஜஸ்தானத்துல கழிகிறது. அந்த சூக்ஷ்ம சரீரத்தை விட்டுட்டு திவ்ய சரீரத்தை பெற்றுக்கொண்டு நாமும் அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு போய் பரமதத்தை கிட்டி எம்பெருமானுக்கு அனவரதம் கைங்கரியம் செய்ய வேண்டும். இத கொஞ்சம் தாமதமா சொன்னாலும், அவனை ஒருவேளை அழைச்சிட்டு போறதை தாமதப்படுத்தினாலும், அந்த கைவல்ய அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு அவன் நேர கைவல்ய ஸ்தானத்துக்கு பேருவன். அந்த ஸ்தானத்துக்கு போயிட்டா திரும்ப வர முடியாத நிலை. அதனால அது அங்கேயே இருக்கும். அப்படி இல்லாமல் அவனை பகவன் லாபார்த்தியாக்கி இந்த மங்களாசாசனத்தை அவனுக்கு எடுத்து சொல்லி வெறுமன ஓம்னு நின்றாம அந்த ஓமில சொல்லப்பட்ட அந்த எம்பெருமானையும் சேர்த்து தியானம் பண்ணுவோம்.
நன்கறிய நமோ நாராயணாய வென்று நமோ நாராயணாய நமோ நாராயணாய என்று சொல்லிக் கொண்டு பாடுமனம் உடை பத்தர் உள்ளீர். அப்பேற்பட்ட உயர்ந்த பக்தர்களாக நீங்கள் ஆக வேணும். அப்படி ஆகி வந்து எங்களோடு சேர்ந்து பல்லாண்டு கூறுமினே அப்படின்னு இந்த 4வது பாசுரத்துல அந்த கைவல்யார்த்திய தாமதம் இல்லாம அழைச்சிருவோம். ஐஸ்வர்யார்த்திய மெல்ல அழைச்சிக்கலாம். அவன் இங்க ஐஸ்வர்ய போகத்தை அனுபவிச்சுருப்பான். இந்த நிலத்தை விட்டு வேறு நிலத்துக்கு அவன் போட முடியாது. ஆனால் இந்த கைவல்யார்த்தி தன் ஆத்மாவை இருக்க அது 7 நிலம் அந்த பொல்லாத நிலத்துக்கு போயிட்டான்னா அப்புறம் அவனை திரும்ப இங்க கொண்டு வர முடியாது. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த எண்ணத்தோட அவன் மேலே உள்ள அனுதாபம், அந்த அனுதாபம் தீர அந்த கைவல்யார்த்தியை அழைத்து கொண்டு மங்களாசாசனம் பாடுகிறார் இந்த 4வது பாசுரத்துல. இனி 5வது பாசுரம். அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இரா கதரை இண்ட குலத்தை எடுத்து களைந்த இருடி கேசன் தனக்கு தொண்ட குலத்திலுள்ளீர் வந்தடிதொழுது 1000 நாமஞ்சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே. அண்ட குலத்துக்கு அண்ட சமூகங்களாக எல்லாம் அண்ட குலத்துக்கு அண்ட சமூகங்களுக்கு இந்த பிரம்மாண்ட சமூகங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் இல்லை, அண்டானம் சகசரம் கோடின்னு இருக்கு. அத்தனை சமூகங்களுக்கும் அத்தனை பிரம்மாண்டங்களுக்கும் அதிபதியாகி அவன் தலைவனாய் இருக்கிறான். எல்லா பிரம்மாண்ட சமூகங்களுக்கும் நியாமகனாக அதை நியமிப்பவனாக நடத்துபவனாக இருக்கிறான். அதிபதியாகி அசுரர் இராக்கதரை அந்த அசுர ராட்சசர்களுடைய அந்த அசுரர்களுடைய அந்த அரக்கர்களுடைய இண்ட குலத்தை நெருக்கமான கூட்டத்தை. அப்ப இண்டை குலம் இண்ட குலம்னு 2 பாடபேதம் இருக்கு. அப்ப இண்ட குலம்னு சொன்னா பிறர்களை துன்புறுத்தி வாழ்பவர்கள், நிகீனர்கள், நீச்சர்கள், அவர்களுக்கு இண்ட குலம்னு வேறு. இண்டை குலம்னா அந்த அசுரனுடைய நெருக்கமான கூட்டத்தை, அசுரர் இராக்கதரை இண்டை குலத்தை, அந்த நெருக்கமான கூட்டம்னு அர்த்தம். இண்ட குலம்னு வச்சுண்டா அப்படி அந்த அசுரர்கள் அந்த ராட்சசர்கள் பராணார்த்தமே பிறர்களை இம்சிப்பதிலேயே பிறர்களை துன்புறுத்துவதிலேயே ஆசை கொண்டவர்கள். அப்பேற்பட்ட அந்த கூட்டத்தை எடுத்து களைந்த சேர திரட்டி நிர்மூலமாக்கின, அவர்களை இல்லாமல் செய்து அவர்களை அழித்த இருடிகேசன் தனக்கு இந்திரிய நேதாவான அந்த சர்வேஸ்வரனுக்கு கிருஷிகேசனான பகவானுக்கு தொண்டர் குலத்தில் அடிவராய் இருப்பவர்களுடைய கோஷ்டியில் உள்ளீர் வந்து சேர்ந்தவர்களே ஐஸ்வர்யார்த்திகளேன்னு கூப்பிடுறார். தொண்டர் குலத்தில் வந்து சேர்ந்தவர்களே அந்த ஐஸ்வர்யார்த்தியை அழைக்கிறார். ஐஸ்வர்யார்த்திகளேன்னு அர்த்தம். பண்டை குலத்தை தவிர்ந்து அந்த பிரயோஜனாந்தரத்தை விரும்பி கிடந்தமையாகிற பழைய தன்மையை நீக்கி கொண்டு, உங்களுக்கு என்ன திரும்ப அந்த செல்வத்து மேல ஆசை, இழந்த செல்வத்தையும் கேட்கிறேன், புதுசாவும் செல்வம் கேட்கிறேன். அப்பேற்பட்ட அந்த பழைய தன்மையை நீக்கி கொண்டு பழைய ஜாதியை தவிர்த்து பகவத் விமுகராய் இருந்த காலத்திலே எம்பெருமானை விட்டு இந்த உலக ஐஸ்வர்யத்தை விரும்பின காலத்திலே அந்த தன்மையை விட்டு வந்து அடிதொழுது எங்கோடு சேர்ந்து அந்த எம்பெருமானை வணங்கி 1000 நாமம் சொல்லி எல்லா திருநாமங்களையும் சொல்லி அனுசந்தித்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே. மங்களம் வாழி அநேகமாயிரம் சம்பத்சரங்கள் வாழி வாழி என்று எப்போதும் மங்களாசாசனம் செய்து கொண்டிருங்கள். இது பதவுரை. இப்ப வியாக்கியானம். இப்பாட்டில் ஐஸ்வர்யார்த்திகளை அழைக்கிறார். அப்போ கைவல்யார்த்தியை வேகமா திருத்திடணும், இல்லைன்னா அவன் அந்த கைவல்ய லோகத்துல சேர்ந்துருவன்.
ஐஸ்வர்யார்த்தி இங்க இருக்கிறவன், இவனை அழைக்கலாம்னு இந்த பாசுரத்துல ஐஸ்வர்யார்த்திகளை அழைக்கிறார். அவர்கள் இருவகைப்படுவர். அவள்லயும் 2 வகை இருக்கு. நெடுநாளாக இருந்து கைதப்பி போன செல்வத்தை மறுபடியும் அடைய விரும்புகிற ஒரு வகுப்பு. ரொம்ப நாளா இருந்து அந்த செல்வம், அந்த பெரிய ராஜ்யம் இருந்தது, அந்த சொத்து இருந்தது, இப்ப அது கையை விட்டு போயிடுத்து. அதை திரும்ப அடைய விரும்புகிறோம். அதற்காக எம்பெருமான சேவிக்கிறோம். நெடுநாள் தரித்திரராகவே இருந்து புதிதாக செல்வமடைய விரும்புகிறவர்கள் மற்றொரு வகுப்பு. ரொம்ப நாளா கையில ஒண்ணுமே இல்லை, எனக்கும் நிறைய செல்வம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுகிறவர்கள். முதல் வகுப்பினர்கள் இப்ப ரெண்டு 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 ரெண்டா பிரிச்சாச்சு. இழந்த செல்வத்தை மீட்டு கொடுக்கல், புதுசா செல்வத்தை கொடுக்குற 2 பேர். அதுல முதல் வகுப்பினர் பிரஷ்ட ஐஸ்வர்ய காமர்கள் என்றும், பிரஷ்ட ஐஸ்வர்யம் அப்படின்னா இழந்த செல்வம்னு அர்த்தம். இழந்த செல்வத்தை உடையவர்கள் என்றும், இழந்த செல்வத்தை விரும்புகிறவர்கள் என்றும், அபூர்வ ஐஸ்வர்ய காமர் என்றும், புதிதான செல்வத்தை விரும்புகிறவர்கள் என்றும் சொல்லலாம். இவ்விரு வகுப்பினரையும் இப்பாட்டில் அழைக்கிறார். அப்ப இழந்த செல்வத்தை வேண்டி நிற்பவர்கள், புதியதாக செல்வத்தை வேண்டி நிற்பவர்கள், இந்த இரு வகுப்பினரையும் இந்த பாசனத்திலே வாங்கோ, நீங்களும் வாங்கோ, எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணலாம்னு பெரியாழ்வார் அழைக்கிறார். இவ்விரு வகுப்பினரையும் இப்பாட்டில் அழைக்கிறார். இவ்வர்த்தம் இப்பாட்டில் எங்கனே தெரிகின்றது என்றால், 2 பேரும் சொல்லிட்டேல, இந்த பாட்டுல அந்த 2 வகுப்பு எங்க தெரிகிறது? அண்ட குலத்துக்கு அதிபதியான ஈடிகேசனுக்கு தொண்ட குலத்திலுள்ளீர் என்றும், அசுரரியாக்கதரை இண்ட குலத்தை எடுத்து கலைந்த இருடிகேசனுக்கு தொண்ட குலத்திலூர் என்றும் விழியை 2ஆக பகுத்து கொள்க. 2 முறை அழைக்கிறார். இருடி தொண்ட குலத்தில் உள்ளீர் அப்படின்னு ஒரு தடவை அழைக்கிறார். இருடிகேசன் தனக்கு அண்ட குலத்துக்கு அதிபதியாகி இருடிகேசனுக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் என்றும், அசுரர் யாக்கதரை இண்ட குலத்தை எடுத்து இருடிகேசனுக்கு தொண்ட குலத்தில் என்றும் விழியை 2ஆக பகுத்து கொள்க. இப்படி 2ஆ வச்சுப்போம். அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை, அப்ப அண்ட குலத்துக்கு அதிபதியான ரிஷிகேசன், அவனுக்கு ஒரு தொண்டர் குலம். அசுரர் யாக்கதரை இண்ட குலத்தை எடுத்துக்கந்த ரிஷிகேசன், அவருக்கு ஒரு தொண்டர் குலம். இப்படி 2ஆ வச்சுப்போம். 2ஆக பகுத்து கொள்க. அண்டங்களுக்கு அதிபதியாயிருக்கை ஐஸ்வர்யத்துக்கு முடிவு எல்லை இருப்பதால், அப்ப அண்டங்களுக்கு எம்பெருமான அதிபதியா இருக்கான். அந்த ஐஸ்வர்யத்துக்கு ஒரு முடிவு இருக்கு. இப்ப இந்த ஊருக்கு ஒரு ராஜா அப்படின்னா இந்த ஊருக்கு ஒரு முடிவு இருக்கு. இந்த தேசத்துக்கு ஒரு ராஜா, அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. இந்த தேசத்துக்கும் அந்த தேசத்துக்கும் சேர்ந்த மாதிரி பல தேசங்கள் சேர்ந்த ஒரு கண்டம், அந்த அந்த கண்டத்துக்கு ஒரு ராஜா அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு எல்லாம் இருக்கிறது. புதிதான ஐஸ்வர்யத்தை பெற விரும்புகின்ற அதிகாரிகள் அப்படிப்பட்ட அண்டாதிபத்துவத்தை பெற விரும்பி அந்த விருப்பம் வெளிப்படும்படி அண்டாதிபதையே நமக அண்டாதிபதையே நமக என்று எப்போதும் உருப்போடுவார்கள். அப்ப அண்ட குலத்துக்கு அதிபதியான இடிகேசனுக்கு தொண்ட குலத்தில் உள்ளே, அப்புறம் அசுர குலத்தை எடுத்து கலைந்த இட்ட குலத்தை எடுத்து கலைந்த தொண்ட குலத்தில் உள்ளே, அப்படி 2ஆ பிரிச்சுட்டோம். அப்ப அண்டாதிபதியே நமகன்னு சொன்னா புதிதான ஐஸ்வர்யத்தை பெற விரும்புவர்கள். அப்பேற்பட்ட அந்த ஐஸ்வர்யத்துக்கு ஒரு முடிவு, ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு காட்டுறார். அவர்கள் அண்டாதிபதியே நமக என்று எம்பெருமானை எப்போதும் உருப்போடுவார்கள். அந்த அதிகாரிகளை அழைக்கிறார் என்பது முதல் விடியால் விளங்கும். அப்ப முதல்ல யார் அழைக்கிறார்? நூதன ஐஸ்வர்யத்தை, புதுசா செல்வம் வேண்டி ஒருத்தன் எம்பெருமான பிரார்த்திக்கிறான், அவனை அழைக்கிறார்கள். அது எப்படி தெரியுதுன்னு கேட்டோம். அண்ட குலத்துக்கு அதிபதியாகி இருடிகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர், அதுல தெரிகிறது. ஏற்கனவே இருந்த செல்வத்தை அசுர ராட்சசாதிகள் போன்ற சத்துருக்கள் அபகரித்துக் கொண்டதனால் அச்செல்வத்தை மறுபடியும் சம்பாதித்துக் கொள்ள விரும்புபவர்கள். அந்த விருப்பம் வெளிப்படும்படி அசுர சத்ரவே நமக
அசுர சத்ரவே நமக என்று உரு போடுவார்கள். அந்த அதிகாரிகளை அழைக்கிறார் என்பது இரண்டாம் விழியால் விளங்கும். அப்ப விழினா அழைக்கிறது. அது எப்படி கூப்பிடுறதுன்னு கேட்டோம். புதுசா விரும்புற ஐஸ்வர்யத்தை விரும்பக்கூடிய அதிகாரி என்ன பண்றான்? அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அந்த இருடிகேசன் பக்கம் உள்ள தொண்ட குலம். அப்ப அவனுக்கு நூதன செல்வம் வேணும். அவன் அண்ட குலத்துக்கு அதிபதியான அந்த எம்பெருமானை பிரார்த்திக்கிறான். ஆனா அந்த இந்திராதி தேவர்கள் இருக்கானே, அவ என்ன பண்ணிட்டா, அவாட்ட இருந்த செல்வத்தெல்லாம் அந்த அசுரர்கள் புடுங்கி கொண்டா. இந்திரலோகமும் போச்சு, எங்கேயுமே இருக்க முடியல. அவளுக்கு யாருன்னு கேட்டோம். அவளுக்கு யாருன்னு கேட்டா, அசுரர் இராக்கதரை அந்த இண்ட குலத்தை எடுத்து கலைந்த இருடிகேசன். அப்போ அண்ட குலத்துக்கு அதிபதியான அண்ட குலத்துக்கு அதிபதியா இருக்கிற அந்த ரிஷிகேசன் புதிதான செல்வத்தை விரும்புபவர்களுக்கு, ஏற்கனவே எல்லா செல்வமும் இருக்கு, இப்ப எங்களுக்கு இருக்க இடம் இல்லை, எல்லாத்தையும் அந்த அசுரன் புடுங்கிட்டான். கிரண்யகசிபு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான், எங்களுக்கே இடம் இல்லை, நாங்களே மறைஞ்சு இருக்கோம்னு இருக்கா இந்திராதி தேவர்கள். அப்பேற்பட்டவனுக்கு அசுரர் இராக்கதரை இண்ட குலத்தை எடுத்துக்க இருடிகேசன். அதனால அவர்கள் அசுர சத்ரவே நமக, அப்பேற்பட்ட அந்த அசுரர்களுக்கு இவன் பகைவனா இருக்கிறான். அரி அசுரர்களுக்கு அரியாக சத்ருவாக இருக்கிறான். அதனால அசுர சத்ரவே நமக, அசுர சத்ரவே நமக என்று உருப்போடுவார்கள். அப்ப இந்த ரெண்டு பேருமே எம்பெருமானை அழைக்கிறார்கள். முதல் உள்ளவனுக்கு அண்டாதிபதியே நமகங்கிறான், புதுசா சொல்ல விரும்பவன். இறந்து போன செல்வத்தை விரும்பக்கூடிய அந்த இந்திராதி தேவர்கள் அசுர சத்ரவே என்று உருப்போடுகிறார்கள். ஆக இப்படி இருவகை அதிகாரிகளையும் அழைத்து, அந்தோ நீங்கள் சுயம் பிரயோஜனமாக சகசிரநாமங்களையும் வாயார சொல்லி ஆனந்திக்கலாமா இருக்க, அதை விட்டுவிட்டு அண்டாதிபதி அசுர சத்ரு என்று இரண்டு நாமங்களை மாத்திரம் அல்ப பலனுக்காக உருப்போட்டு கொண்டிருக்கிறீர்களே. அந்த ரெண்டு அதிகாரியும் கூப்பிடுறார் பெரியாழ்வார், வாங்கோ எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுவோம். அவருடைய 1000 நாமா இருக்கு, அந்த அந்த 1000 நாமங்களை சொல்லுவோம். அந்த அல்ப ஐஸ்வர்யம், இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்துக்காக அண்டாதிபதியே நமக அசுர சத்ருவே நமகன்னு சொல்ல போறீங்களா? வேண்டாம். நாம பெருமாளுக்கு மங்களாசாசன நிமித்தமா 1000 நாமாவையும் சொல்லுவோம், வாங்கோ. இது தகாது, இந்த 2 நாமா மாத்திரம் தகாது அப்படின்னு சொல்றார். இனி 1000 நாமங்களையும் அனன்ய பிரயோஜனமாக அனுசந்தித்து எங்களுடைய கோஷ்டியிலே சேர்ந்து மங்களாசாசனம் பண்ண வாருங்கள் என்று அழைத்தார் ஆயிற்று. அண்டமாவது உலக உருண்டை, அது அளவற்றதாகையாலே அண்டக்குலம் என்கிறது. அதுக்கு அதிபதி என்று எம்பெருமானை சொல்லுவது கருத்துடன் கூடியதாகும். அப்போ அளவிட முடியாத இந்த பெரிய பிரம்மாண்டம், இந்த அண்டம், அதுக்கு அதிபதியாக அவன் இருக்கிறான். உன்னை போலவே நாங்களும் அண்டாதிபதியாக வேணும் என்று தெரிவித்துக் கொண்டபடி, உனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் தேசம் வேணும். நாங்களும் இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, எல்லா நாட்டையும் நாங்க அதிகாரம் பண்ணணும், நாங்க அந்த ராஜ்யம் மாறணும். அதனால உன்னை அண்டாதிபதியை நாங்க சேவிக்கிறோம், எங்களுக்கு இந்த தேசத்தை கொடு, நாங்களும் இந்த நாட்டை ஆள போறோம்னு அந்த ஐஸ்வர்யாத்தி கேட்கிறான். இண்டை குலம் நெருக்கமான கூட்டம் என்றபடி, இண்ட குலம் என்றால் பிறரை துன்புறுத்தி பிறரை நோவுபடுத்தி ஆனந்திப்பவர்கள். அது அசுர ராட்சசர்களுடைய குணமாக இருக்கிறது. அதனால இண்ட குலம்னு சொன்னா அசுர குலத்துக்கே உண்டான அந்த தன்மை, பிறரை துன்புறுத்துவது. இண்டை குலம்னு சொன்னா அதே அசுர அரக்க கூட்டம் நெருக்கமான அதிகமான கூட்டமாக இருக்கிறது. இருடிகேசன், ரிஷிகேசன் இந்திரியங்களை அடக்கி ஆள்பவன் என்கை. தொண்டர் பிளஸ் குலம், தொண்டை குலம் என்று அழைக்கிறார். ஆக அந்த 4வது பாசுரத்திலே அந்த கைவல்யார்த்தி அவனை சீக்கிரம் அழைக்கணும். அவன் உபாய அனுஷ்டானத்தை முடிச்சுட்டா அந்த லோகத்துக்கு பேருவன்.
அவனுக்கு பகவத் அனுபவம் பேரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த கைவல்யார்த்தியை 4வது பாசுரத்திலே அழைத்தார். வா மங்களாசாசனம் செய்வோம். அப்புறம் 5வது பாசுரத்துல ஐஸ்வர்யார்த்தி, அதுல 2 பேரு. புதிதான ஐஸ்வர்யத்தை விரும்பவன், இழந்த ஐஸ்வர்யத்தை விரும்புகிறவன், 2 பேரையும் அழைத்து உங்களுக்கு சொல்றதுக்கு 1000 நாமா இருக்கு. அப்படி அந்த 1000 நாமங்களை சொல்லி எம்பெருமானை வாயார வாழ்த்துவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். அடுத்தாப்புல 6வது பாசுரம். எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்வடிகால் தொடங்கி வந்து வழி வழியாற்றெய்கின்றோம் திருவோணத் திருவளவில் அந்தியம்பொயில் அறிவுருவாய் அரியை அளித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்னு பாடுதமே. அப்ப எந்தை நானும் என் அப்பனும் என் பிதாவும் அவருடைய தந்தை தந்தை ஆமா. அடுத்தாப்புல எந்தை நானும் என் அப்பனும் தந்தை அவனுக்கு அப்பனும் பிதாவும் அவருடைய பிதாவும் தம் மூத்தப்பன் தந்தை 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 எந்தை நான் தந்தை அவனுக்கு அப்பன் தந்தை அவனுக்கு அப்பன் தந்தை அவனுக்கு அப்பன் பிதாவும் அவருடைய அப்பாவும் பிதாவும் அவருடைய அப்பாவும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். தம் மூத்தப்பன் அவனுக்கு அப்பனும் பாட்டனும் ஆகிய 7 தலைமுறை 7 படிகால் தொடங்கி 7 தலைமுறை முதற்கொண்டு வந்து உரிய காலங்களிலே வந்து மங்களாசாசனம் பண்ணுவதற்கு வந்து வழி வழி முறை தப்பாமல் முறைமுறையாக ஆட்செய்கின்றோம், தப்பாமே அடிமை செய்கின்றோம், கைங்கரியம் பண்ணுகிறோம். திருவோணம் திருவிழவில் சர்வ நட்சத்திரம் என்கிற திருநாளிலே திருவோணம் என்கிற திருநாளிலே அந்தியம் போதில் அசுரருக்கு பலம் பெருகும்படியான அந்த அந்தி பொழுதிலே அழகிய அந்த சந்தியா காலத்திலே அந்தி அம்போதில் அந்தியம்போதில் 2 அர்த்தம் இருக்கு. அழகான சாயம் சந்தியாகாலம்னு அர்த்தம். அசுரர்களுக்கு மிகுதியாக பலம் பெருகக்கூடிய சந்தியாகாலம். அவளுக்கு நிசாச்சரர்கள்னு பேரு. சாயங்காலத்துக்கு மேல பலம் ஜாஸ்தி. அப்படி பலம் பெருகக்கூடிய காலமா இருக்கு. அறிவுருவாகி நரசிம்ம மூர்த்தியாய் தோன்றி நரசிம்ம ரூபமாய் தோன்றி அரியை ஆசிரியனான பிரகலாதனை அந்த பிரகலாதனுக்கு பகைவனான இரணியனை ஆசிரியனான பிரகலாதனுக்கு பகைவனான இரணியனை அழித்தவனை உரு அழித்தவனுக்கு கொன்று ஒழித்த பெருமானுக்கு பந்தனை தீர அணுக்கம் தீரும்படி அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு உண்டான திருஷ்டி தோஷங்கள்லாம் தீரணும். அவனுக்கு உண்டான அந்த அன்றைய அணுக்கம் தீரும்படி பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதவே. வாழி அநேக 1000 வருஷம் நீ க்ஷேமமா இருக்கணும் என்று மங்களாசாசனம் பண்ணுவோம் அப்படின்னு இந்த 5வது பாசனம் தொடங்குகிறது. இன்னைக்கு 3ஆம் பாட்டு 4ஆம் பாட்டு 5ஆம் பாட்டு 2ஐயும் பார்த்தோம். அப்ப 4ஆம் பாட்டு கைவல்யார்த்தியை அழைக்கிறார், 5ஆம் பாட்டிலே ஐஸ்வர்யார்த்தியை அழைக்கிறார். இந்த 6ஆம் பாட்டுல அனன்ய பிரயோஜனான நாங்கள் நம்மளை மாதிரி தொண்டர்கள் குலம் அடியார்கள் குலம் அனன்ய பிரயோஜனான நாங்கள். ஆக எங்களுக்கு கைவல்யத்திலும் விருப்பம் இல்லை. அது பொல்லாங்கு ஏடு நிலத்திடுவதன் அது பொல்லாத நிலம். எங்களுக்கு கைவல்யம் இஷ்டம் இல்லை. ஐஸ்வர்யமும் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நேர எம்பெருமான் தான் எங்களுக்கு ஐஸ்வர்யம். திருவுக்கும் திருவாகிய செல்வன். அதனால அந்த செல்வ பிள்ளையே இருக்கும்போது சம்பத்குமாரே இருக்கும்போது வேற சம்பத்து வேண்டாம் எங்களுக்கு வேற எந்த பிரயோஜனமும் இல்லாமல் எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுவதிலேயே பொழுதை கழிக்கின்ற நாங்கள், அப்பேற்பட்ட அந்த திருமால் அடியவர்களான நாங்கள் அப்படின்னு நம்மை பற்றி சொல்லுகிறார் இந்த 6வது பாசுரத்துல. அது என்ன விஷயங்கிறத அடுத்த உபன்யாசத்துக்கு விஷயமாக்குகிறேன். இன்னைக்கு 4ஆம் பாட்டு 5ஆம் பாட்டு கொஞ்சம் விளக்கி சொல்றோம். எல்லோருக்கும் புரியணும்னு ஒரு வகுப்பு எடுக்கிற மாதிரி எடுக்கிறோம். அதனால கொஞ்சம் வேகமா போக முடியல.
மெதுவா இருந்தாலும் அந்த அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுட்டோம்னா, மேற்கொண்டு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் வாசிக்கிற காலத்துல அவர் நிறைய உதாரணங்களோடு பிரமாணங்களோடு அற்புதமாக விளக்கி காட்டுவார். அப்படி அந்த பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் படிக்கும் பொழுது அது சுலபமா இருக்கும். இந்த அர்த்தத்தை நன்னா மனசுல வாங்கிக்கணும். அதுக்காக இன்னைக்கு இந்த 2 பாசுரங்கள், இந்த 3வது பாசுரத்துக்கு பிரதிபதார்த்தம் பார்த்துட்டோம். மேற்கொண்டு இந்த 6வது பாசுரம், இன்னைக்கு நடந்த பாசுரத்துல இது 3வது பாசுரம், திருப்பல்லாண்டுக்கு இது 6வது பாசுரம். இந்த பாசுரத்துக்கு பிரதிபதார்த்தம் பார்த்துட்டோம். மேற்கொண்டு விஷயம் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். பெரிய ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.